ப்ரோ எனக்கு ஐடியாவே இல்லை இது என்ன படம் என்ன இது எதுவுமே தெரியாது. வதந்தி பார்த்திருக்கியாப்பா அப்படின்னாரு. வதந்தி பார்த்ததில்ல. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. என்ன ப்ராஜெக்ட்னு தெரியுமா அப்படின்ட்டாங்க. தெரியும், சுழல் 3 தானே அப்படின்ட்டு. நான் வந்து ஃப்ரம் மதுரையை விட கொஞ்சம் அதிகமாக நான் இழுத்து பேசுறது. ஏங்க இன்னுமா லைன்ல இருக்கீங்க? மாட்டு கூட கொஞ்சம் நமக்கு ஒரு கனெக்ட் இருக்கு. நம்மளோட மாடை தான் உள்ள இறக்குனது. இந்த ப்ரோமோ ஒன்னு இது பண்ணு, அப்பதான் எனக்கு தெரியும், ஓ நான் பாடினதுதான் இருக்கு அதுல. அது வரைக்கும் தெரியாது. இதுல என்ன ரோல் பண்ற அப்படின்னு அந்த மணி கேரக்டர் சூப்பரா அப்படின்னு. ஆல்ரெடி உங்களை நான் மீட் பண்ணிருக்கேன், போட்டோ காமிச்சேன். ஏய் என்னடா நீ இப்படி இருக்க, பல்பு வாங்கிக்கிட்டே இருந்தேன். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வாழ்த்துக்கள். வதந்தி சீசன் 2 த மிஸ்ட்ரி ஆஃப் மணி. நன்றி. ரொம்ப சிறப்பா ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. 8 எபிசோட்ஸுக்குமே வந்து ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருக்கு. யூஸ்வலி வந்து ஒரு சீரிஸ் உடைய ஃபேஸ் ஸ்லோலி ஸ்டார்ட், அப்புறம் அப்படியே ஒரு ஃபேஸில் போகும், ஒரு டிப்பு, ஒரு ஹை. வதந்தி பொறுத்த வரைக்கும் அதோடைய பெரிய புல்லே வந்து அது அந்த ஸ்டார்டிங்லேயே அந்த சீரிஸ் ஓப்பன் அப் பண்ணி கதைக்குள்ள நவர்றதா. ஸோ மணி எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த கேரக்டரா? மணிக்குன்னு ஒரு தோரணை, ஒரு கெத்து இருக்கும். ஸோ அதை கரெக்டாக கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ பயங்கரமாக இருக்கு ப்ரோ. நல்லா இந்த கேரக்டர் பண்ணும்போதும் சரி, அந்த கேரக்டர்னால இப்போ எனக்கு வர அப்ரிசியேஷனும் சரி, ரொம்ப பாசிட்டிவாக சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே அந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு. யோசிச்சேன் ஒரு சில இடத்துல எதுவும் தப்பாக போயிருமோ அப்படின்னு, பட் ரொம்பவே அழகா அதை வரவேற்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி. நைஸ். ஸோ வதந்தி சீசன் 1க்கு வந்து ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு. ஸோ அதுக்கும் இதுக்குமா ஒரு கிட்டத்தட்ட 4 வருஷம் கேப்புக்கு அப்புறம் சீசன் 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே அதோடைய அந்த பஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருந்தது. நீங்கள் வதந்தி சீசன் 2ல் வந்தது, நான் டேரக்டர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, அது அந்த நேரத்தில் கரெக்டாக நடக்கிற மாதிரி தான் எங்களுக்கு மணி கிடைச்சாரு. லைக் நாங்கள் நிறைய கேரக்டர்ஸ் பார்த்துட்டு இருந்த பொழுது அவுட் ஆஃப் நோவேர் ஹி கேம் இன் டு த ஸ்கிரிப்ட் அண்ட் கரெக்டாக செட் ஆனாப்ல அப்படின்ற மாதிரி சொன்னார். என்ன நடந்தது அந்த இடத்துல? அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, என் ஃப்ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் போயிட்டு வந்தான். போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி டே ஒரு மதுரை பேஸ்டாக ட்ரை பண்ணுறாங்க, நீ வேணாலும் போய் பாரு அப்படின்னா, நான் அந்த ஏடி நம்பர் வாங்கி மெசேஜ்லாம் பண்ணி போனேன். சம்மந்தமே இல்லாமல் நார்மலாக உள்ளே போனேன் ப்ரோ. எப்பயும் போல் நம்ம ஆடிஷன்ஸ் போயிட்டு ஒரு கேரக்டருக்கு, நான் பண்ணதுமே மணி கேரக்டர் இல்லை, பிரபான்ற கேரக்டருக்கு தான் ஆடிஷன் பண்ணேன். ஸோ போனோடனே அவங்க ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. பிரபான்ற கேரக்டருக்கு 4 பேஜ் கொடுத்தாங்க. ஓகே, பயங்கரம் அப்படின்ட்டு வாங்கி, ப்ரோ இது மதுரை ஸ்லாங்கில் முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் வந்து ப்ரோ நான் ஏதாச்சும் இன்புட் ஆட் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாமா அப்படின்னு, தாராளமாக பண்ணிக்கோங்கன்னு அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த 4 பேஜை நம்ம ஒரு 8 பேஜாக கொடுத்துட்டோம். ஆமாம். ஸோ அதில் வந்து அவங்க ஹாப்பி. வெயிட் பண்ணுங்க ப்ரோ, இன்னொரு ஒரு கேரக்டர் தரேன் அப்படின்ட்டு மணி கேரக்டர் இது டைரக்டர் கொடுத்ததா இல்ல ஏடி? இப்போ வர நான் டைரக்டர் பார்க்கவே இல்லை. நான் ஐ மீன் அந்த ஆடிஷன் ப்ராசஸ்ல. ஆமா. அது வந்து ஒரு பேஜ்ல பாதி தான் இருந்துச்சு. இது வந்து நம்ம கரெக்டா பண்ணக்கூடாது, அப்பதான் நமக்கு அந்த கேரக்டர் கிடைக்கும், அதுதான் பெருசு. அப்ப இருக்க ஒரு மெச்சூரிட்டியில நான் அப்படி இது பண்ணிட்டேன். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணேன். அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரோ அதெல்லாம் இல்லை, எல்லாமே இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான், நீங்கள் ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்னோடனே ஒழுங்காக பண்ணி ஆஸ் யூஷுவல் 2 டேஸ்க்கு அப்புறம் கூப்பிட்டாங்க. அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் டைரக்டர் ஆண்ட்ரூ சார், புஷ்கர் சார், காயத்ரி மேம் பார்க்குறேன். மேலே போங்க ப்ரோ டைரக்டர் பார்க்கணும்னு சொன்னாங்கன்னே கதை திறந்தவொடனே அவங்க 3 பேர் இருந்தாங்க. உள்ளே போனவொடனே நல்ல ஸ்வீட்டாக க்ரீட்லாம் பண்ணிட்டு, ஹைட்டு வெயிட்டு அதெல்லாம் எப்படிடா அப்படின்னு கேட்டு, இன்னும் ஹேர் க்ரோ பண்ணணும், வெயிட்டு போடணும். நான் செலக்ட் ஆகலையானே எனக்கு இன்னும் சொல்லலை. அதுக்கு முன்னாடியே காயத்ரி மேம் தான் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பேசிட்டு, ப்ரோ எனக்கு ஐடியாவே இல்லை இது என்ன படம் என்ன இது எதுவுமே தெரியாது. எல்லாம் பேசிட்டு
என்ன ப்ராஜெக்ட்னு தெரியுமா அப்படின்ட்டாங்க. தெரியும், சுழல் 3 தானே அப்படின்ட்டு. புஷ்கர் சாரும் காயத்ரி மேமும் ஆண்ட்ரூ சாரை பாக்குறாங்க. ஆண்ட்ரூ சார் என்னைய பாக்குறாரு, நான் யார பாக்கணும்னே தெரியாம. சோ இப்படி நின்றுகிட்டு இருந்தப்ப ஆண்ட்ரூ சார் வந்து வதந்தி பாத்திருக்கியாப்பா அப்படின்னாரு. சுழலுக்கு தானே வந்திருக்கோம், வதந்தி பார்த்ததில்ல அப்படின்னு. சரி கிளம்பு அப்படின்ட்டாரு. நானும் ஐயோ எதுவும் தப்பா சொல்லிட்டோமான்னு கீழே வந்து அந்த ஏடிட்ட அண்ணே இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னோடனே, ப்ரோ சொதப்பிட்டியே ப்ரோ, ஒழுங்கா வதந்தி பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்பவே அன்னைக்கு நைட்டே ஃபுல்லா வதந்தி பார்த்துட்டு அடுத்த நாள் கால் பண்ணேன், மறுபடியும் வர சொன்னாங்க. அப்ப சார் வந்து உண்மையிலேயே வதந்தி பார்த்தானா இல்லையா அப்படின்னு இன்டர்வியூ வச்சாரு. ஒரு 5 கொஸ்டின். சார் உண்மையிலே பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட டைட்டில் சொல்லு அப்படின்னாரு. லாஸ்ட் கொஸ்டின் இதுதான். அதுக்கு முன்னாடி வந்து காயத்ரி மேம் வந்து அப்பயும் 3 பேர் இருந்தாங்க. மணி கேரக்டர் பண்ற அப்படின்னோடனே நான் சோகம் ஆயிட்டேன். ஐயோ பிரபாக்கு தானே நிறைய பேஜ் இருந்துச்சு, மணிக்கு அரை இதுதானே இருந்துச்சு, மணி தான் டைட்டில் கேரக்டர் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் லிட்ரலா லோ ஆயிட்டேன். சார் நான் மறுபடியும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் சார், நான் மறுபடியும் கூட பண்றேன், அந்த இது நான் கரெக்டா பண்ணிடுவேன். ஏன்னா நான் எதுவும் அந்த இன்புட் கொடுத்தது எதுவும் தப்பாயிருச்சா, அந்த மீட்டரை விட்டு தாண்டி நான் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க அதெல்லாம் காதுல வாங்காம ஆண்ட்ரூ சார் வந்து வதந்தி 1ஓட டைட்டில் என்னது அப்படின்னாரு. நான் வந்து வதந்தி த ஃபேபிள் ஆஃப் வெலோனி அப்படின்னு. 2ஓடது வந்து வதந்தி 2 மிஸ்ட்ரி ஆஃப் மணி அப்படின்னோடனே அப்படியே ஸ்டன்னு. அதுல இருந்து ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ஓவரால் வந்து இந்த மதுரைக்கான கனெக்ட், அந்த ஸ்லாங், டைலக்ட் இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான ஃபேக்டரா அமைஞ்சு வதந்தி சீசன் 2க்குள்ள வந்தீங்க. ரொம்ப முக்கியமாக வந்து இந்த மாடு பிடிக்கிற சீன், அது வந்து நமக்கு விஷுவலாக பார்க்கும் பொழுது நமக்கு அவங்க அதுக்கான மெனக்கடல் பாலமேட்லேயே திருப்பியும் ரீக்ரியேட் பண்ணி திருப்பியும் வந்து ஒரு ஜல்லிக்கட்டுக்கான ஒரு விஷயத்த வந்து ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போர்ஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் ஏதாவது மாடு முன்னாடி பிடிச்சிருக்கிறீங்களா, இல்லை இந்த சீரீஸ்க்காக ஏதாவது பண்ணதுண்டா? இல்லை ப்ரோ, நான் மாடு பிடிச்சதில்லை, ஆனால் மாடு அவுத்துருக்கோம் வாடியில், அது ரெகுலராக பண்ணுறது தான் அது. ஸோ மாட்டு கூட கொஞ்சம் நமக்கு ஒரு கனெக்ட் இருக்கு. என்னோட இன்ஸ்டாகிராம்லேயே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ மாடை ஹேண்டில் அவங்க ஆடிஷன் முடிச்சவனே கேட்ட கேள்வி, மாடு கூடலாம் எப்படி, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை மேம், பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த கனெக்ட் வந்து மாடை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் நமக்கு ஈஸி. இன்னொரு ஒரு டவுட், லைக் இப்போ மாடை ஹேண்டில் பண்றீங்க, ஸோ சம்வேர் உங்களுக்கு அது தெரிஞ்ச மாடா கொண்டு வர்றதுக்கான விஷயங்கள் இருந்ததா? ஆமாம், நம்மளோட மாடை தான் உள்ள இறக்குனது. ஸோ நம்பர் 1 அது. அதுக்கப்புறம் நீங்க என்ன இந்த வாடியில அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ப்ரோ, அது வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ஏன்னா நான் வந்து ஃப்ரம் மதுரை, நான் நடிக்க போற இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா மதுரையை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஒரு ஜல்லிக்கட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஒரு மதுரையிலேயே கல்ச்சுரலி ஓனான விஷயத்த நான் ரெப்ரசன்ட் பண்றேன்றப்போ எனக்கு வந்து ஒரு மரியாதை, அதுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பெக்ட் எல்லாமே சேர்ந்து கரெக்டா பண்ணிட்டேன். ஸோ ஹாப்பி ஃபார் தட். ஆமாம் ப்ரோ. அண்ட் சசிகுமார் சார் அஃப்கோர்ஸ் நடு சென்டர்ல அவர் இருந்தாலும் உங்க 2 பேருக்குமான பெரிய ஸ்பேஸ் இல்லை, லைக் ரொம்ப மினிமலா இருந்திருக்கலாம். அண்ட் இந்த பக்கம் வதந்தி இல்லை, திருப்பியும் சசிகுமார் சாரோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம், சசிகுமார் சாரோட ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த டே 1 வித் சசிகுமார் சார் எப்படி இருந்தது? டே 1 வந்து எனக்கு சார் கூட அன்னைக்கு சீன் இல்லை, சாருக்கு தான் அன்னைக்கு சீன். நான் சாரை பார்க்கணுன்றதுக்கு, நான் ஷூட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சாரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ சார்கிட்ட போய் ஸ்வீட்டா, சார் இந்த மாதிரி சார் வந்து ஆண்ட்ரூ சார் என் ஃபேஸை காமிச்சாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. யாருப்பா நீ, போட்டோ எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சேன். ஆக்சுவலா நான் போட்டோ எடுக்க தான் போனேன், பட் போட்டோ எடுக்க மட்டும் போகல. என்னைய வந்து இன்ட்ரடியூஸ் சாருக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சு கான்பிடென்டா போனேன். பல்பு வாங்கிட்டேன். போப்பா கிளம்பா அப்படின்ட்டு. சார் அது இல்லை சார், ஆல்ரெடி உங்களை நான் மீட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னப்ப, எதுங்க எங்க பார்த்துருக்கேன் சார், நடு சென்டர்ல இது பண்ணியிருக்கோம் அப்படின்னோடனே போட்டோ காமிச்சேன். அதுல கிளீன் ஷேவ்டு ஹேர்லாம், டேய் என்னடா நீ இப்படி இருக்க. ஏன்னா சாரு கூட அதுல சீன் இல்லைனாலும் நாங்க எல்லாரும், சார் சூப்பரா பேஸ்கெட் பால் விளையாடுவாரு, எல்லாரும் மேட்ச்லாம் விளாண்டோம். ஸோ அப்போ வந்து என்னடா உன்னை இப்படி ஆக்கி வச்சிருக்காங்க சார். ஆமா சார் அப்படின்னோடனே, இதுல என்ன ரோல் பண்ற அப்படின்னு, ஐயோ அதுவே சார் நான் தான் மணி கேரக்டர் பண்ணேன். சூப்பரா அப்படின்ட்டு செம ஃபன்னா இருந்துச்சு அன்னைக்கு. பல்பு வாங்கிக்கிட்டே இருந்தேன் சார்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் அவர் சும்மா ஃபன்னுக்கு பண்ணாரு,
ஆமா அதுக்கப்புறம் ஸ்வீட்டா நிறைய சார்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன், நிறைய அப்சர்வ் பண்ணுவேன். சார் வந்து செட்டில்டா சூப்பரா ஒண்ணு கொடுப்பாரு. அது அந்த அந்த விஷயம் வந்து சார்கிட்ட இருந்து பர்டிகுலரா நான் என் பேங்க்ல எடுத்து போட்டுக்கிட்டது. ஆமா பெரிய லேர்னிங் சார்கிட்ட இருந்து. ஓகே. ஆடியோ லஞ்ச்ல ஈவெண்ட்ல வந்து எல்லாருமே சாரை வந்து லெக்ஸ் புல் பண்ண ஒரு விஷயம் வந்து, சார் நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவர்கிட்ட இங்கிலீஷ் சொல்லுங்க சார், எனக்கு சுப்பிரமணியம் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிக்கும். இல்ல ப்ரோ அப்பெல்லாம் நான் சொல்லல. ஆனா உண்மை அங்க அந்த ஸ்டேஜ்ல அதை சொல்றதுக்கு தகுதியான ஆள் நான் தான் நினைக்கிறேன். உண்மையிலேயே நான் சின்ன வயசுல இருக்கும்போது தான் அது வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் பார்த்த ஒரு படம். சசி சார் பொறுத்த வரைக்கும் அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டர், அவர் ஒரு பெரிய டைரக்டர். பாலா சார் கிட்ட இருந்து, அமீர் சார் கிட்ட இருந்து, அண்ட் தென் அவருடைய ஜேர்னின்றது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 25+ இயர்ஸ் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஆன் சீன்ல உங்களுக்கு மறுக்கான காம்போஸ் ரொம்ப ஜாஸ்தி. எங்கேயாவது ஒரு இடத்துல யஷ்வந்த் நீ கொஞ்சம் இந்த மாதிரி எமோட் பண்ணலாம், இது நீ இப்படி ட்ரை பண்றா அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கான இன்புட்ஸ் கொடுத்தா அப்படியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொன்னீங்கல்ல சசி சார் பெரிய டைரக்டர், அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். எங்க டைரக்டரான ஆண்ட்ரூ சார் டைரக்டர், சசி சார் டைரக்டர், ப்ரொடியூசர்ஸான புஷ்கர் சார், காயத்ரி மேம் டைரக்டர்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்கு நடுவில் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் எனக்கு. ஸோ எனக்கு வந்து இது வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்பேஸை தாண்டி ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. சாரும் நானும் இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறோம் அப்படின்னா, சார் இப்படி நகண்டாருன்னா எனக்கு புரியும் நான் இப்படி வரணுன்றது. எல்லா விஷயத்தையும் லேர்ன் பண்ணிக்கலாம் அவர்கிட்ட இருந்து. உங்களுக்கு பரிச்சயமான இடம் அண்ட் ஒரு உங்களுக்கு கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மாடுலேருந்து எல்லாமே உங்களோட தான். அந்த கேரக்டரா ஒரு மணியாக நீங்கள் உள்ளுக்குள்ளே போகணுன்றப்ப அந்த மணின்ற கேரக்டருக்கு பின்னாடி ஒரு கோபம் இருக்குது, ஒரு எமோஷன் இருக்குது, ஒரு சோகம் இருக்குது, அண்ட் சொல்ல முடியாத ஒரு ரகசியம் இருக்குது. இந்த கேரக்டரா நீங்கள் அதை கேரி பண்ணுறப்போ அந்த தோஸ் டேஸ் அந்த ஒரு சர்டன் டைம் பீரியட் எப்படி இருந்தது உங்களுக்குள்ள? நான் வந்து மதுரை ஸ்லாங்கில் தான் த்ரூ அவுட்டாக பேசியிருப்பேன். ஆனால் அது வந்து அதுதான் ப்ராப்பர் மதுரை ஸ்லாங்கா அப்படின்னா அது கிடையாது. ஸோ அதை விட கொஞ்சம் ஒரு 5% கம்மியாக தான் இருக்கும். செட்டில்டாக நார்மலாக தான் மதுரை ஸ்லாங்லாம் இருக்கும். நான் ஏன் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணி பேசியிருப்பேன்னா, நான் இங்கேயும் செட்டில்டாக பண்ணிட்டு இங்கேயும் நான் அதே ஜோனில் தான் இருக்கணும் அப்படின்னா வேரியேஷன் காமிக்க முடியாது. ஸோ நான் இங்கே ஒரு விஷயம் காமிக்கணும்னா இங்கே இருக்கிறத விட கொஞ்சம் மேலே பண்ணால் மட்டும்தான் இந்த சைடு அந்த வேரியேஷன் வருன்றதுக்காக மதுரையை விட கொஞ்சம் அதிகமா நான் பண்ணிருப்பேன். அந்த இழுத்து பேசுறது யூசுவலா அப்படி பேச மாட்டாங்க. ஸோ அந்த வேரியேஷனுக்காக நம்பர் 1 பிசிக்கலி வந்து கண்டிப்பா ஹேர் க்ரோ பண்றது, பியர்ட் க்ரோ பண்றது, கொஞ்சம் இருக்கிறத விட கொஞ்சம் வெயிட் போட்டிருப்பேன். இப்போ ஒரு மாடு பிடிக்கிறவன் எப்படி இருப்பான், அவன் எப்படி வாக் இருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். லைக் மணியோட கீ செயின் பாத்தீங்கன்னா மாட்டோட மணி, ஆக்சுவல் மணி இருக்கும். இது வந்து உண்மையிலேயே என் ஃப்ரெண்ட்ஸ் மதுரையில அப்படிதான் வச்சுட்டு சுத்துவாங்க. இது மணிக்குன்னு ஒரு இது இருக்குன்னா அவன் பைக்கு பின்னாடி இந்த இது சார் இது எழுதிக்கலாமா சார், பார்த்து வா பஞ்சாயத்தை. ஸோ இந்த ஜோன்ல இருக்கிறது எங்கேயாச்சும் போனாங்க அப்படின்னா அந்த அட்டென்ஷன் கிராப் பண்றது மணியா சொல்றேன். ஸோ இதெல்லாம் யஷ்வந்தா மணிக்கு நான் கொடுத்துக்கிட்ட விஷயம். ஆமா, நீங்க இந்த கதை படிக்கும்பொழுதா இருக்கட்டும், அவர் ஓவரால் அந்த கதை இதுதான்ப்பா கதை, இதுதான் மிஸ்ட்ரி, இந்த விஷயத்துக்காக தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சப்போ, நீங்க as an artist இது தெரிஞ்சப்போ, வாட் வாஸ் தட் இன் யுவர் மைண்ட்? இந்த கதையை நீங்க கேட்டப்போ சார் வந்து எனக்குன்னு இல்லை, இருக்க எல்லா ஏடிஸ் எல்லா ஆர்டிஸ்டுக்குமே 6th எபிசோடு வரை தான் கொடுத்தாரு. அந்த 7-8 தரல. நாங்களும் எப்படி ஆச்சு, யாரு பண்ணியிருப்பான்னு டெய்லி ஒவ்வொரு ஆளா போய் சொல்லுவோம். 100% அது தப்பா தான் இருக்கும். ப்ரெடிக்டே யாரும் பண்ணல, கடைசி வரை யாருமே இது பண்ணல. ஸோ அது வந்து ஷூட்டுக்கு ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி தான் எங்களுக்கு அந்த ஃபைனல் எனக்கு அந்த 2 இது போர்ஷன் வந்துச்சு. படித்தவொடனே எனக்கெல்லாம் அப்படியே ஆஃப் ஆயிருச்சு, என்னடா இது இப்படி. ஸோ இதை வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்பேஸ் கிடைக்கல. ஏன்னா சார் வந்து அந்த ஷூட்டோட இதில் அவங்க அந்த லொக்கேஷன் சென்னையிலேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ என்ன சார் இது அப்படின்ட்டு ஸ்டன் ஆயாச்சு எல்லாரும். ஸோ பயங்கர ஷாக்கிங்கான மொமெண்ட். ஓகே ஓகே. எந்த இடத்துல யஷ்வந்த் பாடகரா இந்த இதில் வந்தார்? யஷ்வந்த் வந்து பாடகரா வரணுன்ற ஐடியாவே இல்லை. எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, முதவே அந்த சைமன் அண்ணன் தான், எல்லா கிரெடிட்ஸும் சைமன் அண்ணனுக்கு தான் போகணும். அவர் தான் மியூசிக் டைரக்டர். அவர் வந்து டேய் நீ பாடுறியாடா, பாடுவியா அப்படின்னு கேட்டார். அண்ணே அதெல்லாம் நமக்கு தெரியாது, சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்னு. ஆனால் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் மைண்டில்.
சரிடா நீ வந்து இந்த ஸ்லாங்ல இப்படி வரும்ல, இதை மட்டும் பாடித்தா நான் சிங்கரை வச்சு பாடிக்கிறேன் அப்படின்னாரு. நானும் போய் பாடுறப்பயே டேய் இது இப்படி பாடக்கூடாது, இப்படி ஏத்து இப்படி இறக்க அது இதுன்னு நிறைய இது பண்ணி பாட வச்சாரு. நான் சரி இது நம்ம ரஃபா தான் ஒன்று கொடுத்துருக்கோம், சிங்கரை வச்சு அவங்க மறுபடியும் பாடிடுவாங்க அப்படின்னு நினைச்சு போனதுதான். இந்த ப்ரோமோ ஒன்று இது பண்ணோம்ல, ஸோ அப்பதான் எனக்கு தெரியும் ஓ நான் பாடினதுதான் இருக்கு அதுல. அது வரைக்கும் உங்களுக்கு தெரியும்? தெரியாது. ஆமா, எனக்கே ஒரு பெரிய சஸ்பென்ஸை போட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப முக்கியமா பேசணும்னு நினைச்சது வந்துட்டு ஒரு அந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்ட்ரகேஷன் சீன். நிறைய பேர் வந்து அதை சீனா பிரேக் பண்ணல அப்படின்னாலும் இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த அந்த பர்டிகுலர் சீனை ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு இந்த சீன் வேற லெவலில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த எமோஷன்ஸை வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு போர்ஷன் ஷூட் பண்ணப்போ எப்படி இருந்தது? சசி சார் வர்றதுக்கு முன்னாடி ஆண்ட்ரூ சார் அந்த சேர்ல உட்காந்து நான் வந்து மணியா ஒரு இது போனது. அங்க மணி அப்படி வந்ததுக்கு காரணம் வந்து இங்கிட்டு ஆண்ட்ரூ சார் தான். இது இந்த மீட்டர்ல இருக்கணும், இப்படி பண்ணணும். ஆக்சுவலா என்னன்னா அந்த சீன் வந்து வாய்ஸ் ஓவரும் அதுல மிக்ஸ் ஆகி இருக்கும். அந்த சீன் கம்ப்ளீட்டா வாய்ஸ் ஓவரா வர வேண்டிய சீன். அந்த இடத்துல அந்த போர்ஷன் இருக்கணும்ன்ற இதுவே இல்லை, இன்ஸ்கிரிப்ட். டக்குன்னு ஆண்ட்ரூ சாருக்கு தோணிருச்சு, டேய் இது வந்து நீ பேசிடு, ஏன்னா இருக்கலே கொஞ்சம் லென்த்தான டைலாக் அது. அந்த ஒரு ப்ராக்டிஸ் அண்ட் ஆண்ட்ரூ சார் கொடுத்த இன்புட்ஸ் அந்த சீனை அவ்வளோ லைவா கொண்டு வந்ததுக்கான காரணம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் சீன் என்ன? உங்களுக்கு பண்ணதுலேயே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சீனா இருக்கலாம், இல்லை சம்திங் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்? கடைசியில் அந்த அழுகிற சீன் வந்து சேலஞ்சிங்கான சீன் எனக்கு. அதாவது சோ பண்ணிட்டாங்கன்றது உங்களுக்கு ரொம்ப கடைசி கடைசியில சசி சார்கிட்ட அழுகிற சீன் வந்து எனக்கு சேலஞ்சிங்கான சீன். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்ம அந்த இதை டெலிவர் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க ஒண்ணு இருந்துச்சு. இன்னொன்னு மென்டலி நம்ம அதுக்கு ஒண்ணு நம்ம பண்ணணும். என்னோட ஃபேவரட் சீன் அப்படின்னு பார்த்தா அது சீன் கூட இல்லை, ஒரு ஷாட் தான். நீங்க அந்த சீனுக்கு அடுத்து வந்து அந்த ஒரு குளத்துல வந்து நானும் ரேவதியும் உட்காந்துருப்போம். ஒரு பேக் ஷாட் இருக்கும், ஒரு மீனுக்கு இது பண்ணிட்டு இருக்கல. நான் இப்படி அந்த ஒரு இதெல்லாம் எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி அடிக்கிற ஒரு சீன் ஷாட். அத விஷுவலா நீங்க சீரிஸ் எல்லாம் முடிச்சு பாக்குறப்போ அந்த கேரக்டர். ஆமா, எனக்கு அது அங்க உடஞ்சிட்டேன் நான் இதை படிக்கும்போது. ஓகே, நம்ம ஜென்ரேஷன் பீப்புள்லாம் இதை ப்ராப்பரா புரிஞ்சுக்குவாங்க, பட் நம்மளை விட ஏஜ்டான பீப்புளுக்கு இது எப்படி போய் சேரும்ன்றது எனக்கு ஒரு கேள்வியா இருந்துச்சு. எனக்கு எப்படி அவங்க எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இப்படிதான் எடுத்துப்பாங்க, இப்படி எடுத்துப்பாங்கன்ற இதுக்கு நான் வரல. ஓகே, எப்படின்னு எனக்கு தெரியல. எங்க அம்மா பார்த்துட்டு அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க, இந்த விஷயத்தினால கூட இப்படி ஒரு கொலை நடக்குது, அஃபெக்ட் ஆகுறாங்க, தன்னைத்தானே வருத்திக்கிறாங்க. ஏன்னா அதுல வந்து எல்லாமே இருக்கும். ஆமா, கரெக்ட். போத் தன்னைத்தானே இது பண்ணிக்கிறதா இருக்கட்டும், கொலையா இருக்கட்டும். நிறைய பேர் வந்து இத சென்சிபிளா கரெக்டா அவங்க எடுத்துக்கிறாங்க. அது வந்து ஒரு வின் ஃபார் आवर ப்ராஜெக்ட். ஆமா, ரொம்ப சந்தோஷம் உங்களோட இந்த கான்வர்சேஷன் நிறைய வெச்சிட்டதுக்கு. சோ ஆஃப்டர் வதந்தி 2 ஐ திங்க் உங்களுடைய அந்த கரியர் ஸ்ட்ரீக்ன்றது இட்ஸ் கோனா ஓபன் அப் a bit நிறைய. ரொம்ப சந்தோஷம். Thank you so much for being here. Thank you bro. ரொம்ப ஹம்பிளா, ரொம்ப நான் கேட்டவனே எனக்கு இப்படி ஒரு விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Thank you so much bro. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.